அனைவருக்கும் பிரியாவின் அன்பு வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமலை திருப்பதியோட ட்ரிப்பை பற்றி லாஸ்ட் வீடியோவில் போட்டோம். அதோட கண்டினியூட்டி தான் இதை பார்க்க போகிறோம். இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங். இப்போ நாங்கள் எல்லாம் கிளம்பி ரெடியாக ஃபஸ்ட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நிறைய டெம்பிள் ஷாப்பிங்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஐடியாஸ்லாம் போட்டிருக்கேன். என்னெல்லாம் கவர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா நம்ம இந்த வீடியோஸில் அப்படியே ஃபாலோ பண்ணி பார்த்துக்கலாம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வருஷனுக்கும் நல்லா டிரைவிங் தெரியுறனால பாதி தூரம் வந்து என்னோடய ஹஸ்பண்டும் பாதி தூரம் வந்து பார்த்திங்கன்னா வருஷனும் அப்படியே மாற்றி மாற்றி வண்டியை ஓட்டிக்கிறாங்க. இந்த இடத்துல சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா பயங்கர க்ரௌடாக இருக்குது. அப்படியே ஒன்றுனா பார்த்துட்டு ஃபைனலாக ஒரு இடத்துக்கு போய் சாப்பிட்டுட்டு அப்படியே கோயிலெலாம் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு அப்படியே கிளம்பியிருக்கோம். நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க ஹரித்ராம் டெம்பிள், அந்த டெம்பிளுக்கு தான் போகலாம் அப்படின்ட்டு. இந்த பேனியன் ட்ரீ பாருங்கள் எவ்வளோ பெருசுக்கு எவ்வளோ இதுவாக விழுதுகாக இருக்குது. இந்த மாதிரி பழைய மரம்லாம் கொஞ்சம் பார்க்குறது ரொம்ப ரேராக இருக்குது. அதுவும் திருமலை திருப்பதி நான் போகும்போது பார்த்திங்கன்னா கிளைமேட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப மழையெல்லாம் பெய்யல. எல்லோரும் அங்கே நின்று ஃபோட்டோஸ்லாம் நிறையா எடுத்துட்டாங்க. அப்புறம் ஷாப்பிங் தான் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நிறைய காம்ப்ளெக்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும் உள்ளார பார்க்குறதுக்கு. அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கோம் நாங்கள். நிறைய கோயில், டேம் இது மாதிரி நிறைய விஷயம், மியூசியம் இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஹோட்டல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் அதெல்லாம் கிடையாதுப்பா. சின்ன சின்ன கடைகள் தான் இருக்குது இப்போதைக்கு. நாங்கள் போனபோது நல்லா பச்சை பசேர்னு நல்லா இதெல்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. நாங்கள் வருஷத்துக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போகிற மாதிரி திருமலை திருப்பதிக்கு இந்தமாரி டெம்பிளுக்கெலாம் நாங்கள் போயிட்டு வருவோம். அதனால் இந்த வருஷமும் நாங்கள் அந்த கோயிலெலாம் போனதான் இப்போ உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா மான் வருது, அது மாதிரி யானைகள் எல்லாம் அங்கங்கே நிற்குது அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. நாங்கள் ஒரு வாட்டி ராத்திரி வரும்போது மான் பார்த்தோம் நாங்கள். இந்த மலைக்குன்னே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கலாம் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். நம்ம நிறைய பேர் ஒரு நம்பிக்கையோடு இந்த கோயிலுக்கு வருவாங்க. போகிற வழியில் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்தமாரி டேமு அதெல்லாம் கூட இருக்கும். அதில் இவங்களாம் எப்படி பயம் இல்லாமல் வண்டியை ஓட்டிகிட்டு போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் இங்கே இருக்கிறவங்க நல்லா பழகியிருப்பாங்க. ஏற்கனவே கேட்டிருந்தீங்க நீங்கள் போய் ஸ்டே பண்ண வந்து லாட்ஜை பற்றி சொல்ல முடியுமா? ஆனால் அந்த டைமில் எது கவர்மெண்ட்டில் எங்களுக்கு அந்த டைமில் வந்து அந்த திருமணம்லாம் எது கொடுக்குறாங்க அப்படிங்கிறத கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. எங்களுக்கு இந்த வாட்டி இதுதான் கொடுத்தாங்க, அதனால தான் நான் ஷேர் பண்ண தரேன். எனக்கு வேறு பற்றி ஃபர்தராக டீட்டெயில்ஸ் தெரியாது. உங்களை மாதிரி நானும் இந்தமாரி பதிவு பண்ணி டிக்கெட் பதிவு பண்ணி தான் நாங்களும் போகிறோம். ப்ரோக்ராம்லாம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து மத்தியானம் தான் டெம்பிள் விசிட்டிங்கே கொடுத்துருக்காங்க. அந்த ஹவர்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, அதுமாரி எங்களுக்கு மத்தியானம் தான் கொடுத்துருக்காங்க. சரி காலையில் நம்ம வேஸ்ட்டு பண்ணாமல் அப்படியே கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பி அப்படியே மெதுவாக அப்படியே போயிட்டே இருக்கோம். இந்த இடத்துல வீடெல்லாம் இருக்குது பாருங்கள். திருமலை திருப்பதி நிறைய பேர் வந்து அந்த டெம்பிள் தரிசனம் முடிச்சுட்டு அப்படியே கீழே இறங்கி வந்துடுவீங்க. இந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேசஸ் மாரி நிறைய இடம்லாம் மியூசியம் இருக்குது, இந்த மாதிரி டேம் இருக்குது. நல்லாயிருக்கும் இதோட லொக்கேஷன்லாம் பார்க்குறதுக்கு. கொஞ்சம் பேர் இங்கே நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாங்க. நாங்கள் எதுவும் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலை. நல்லா இருக்குது இந்த வியூலாம் பார்க்குறதுக்கு. இப்போ நாங்கள் டெம்பிளுக்கு வந்துட்டோம். நல்லாயிருக்கும் இந்த கோயிலுக்கு வந்து அப்படியே மனசு அமைதியாக சந்தோஷமாக இருக்கும். கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துட்டு வரதுக்கு. அந்த இது தாயக்கட்டை விளையாடுவாங்க ஹரித்ராம் டெம்பிள், அந்த டெம்பிள் தான். அது வேணுகோபால் டெம்பிள்னு கூட போட்டிருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இந்த மாதிரி கடைகள்லாம் இருக்குது. நான் அப்படியே சும்மா காட்டிகிட்டே வரேன். ஏன்னா இங்கே நீங்கள் உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேஸில் நிறைய இந்த மாதிரி ஜாமான்லாம் போட்டிருப்பாங்க. நம்ம ஊரில் விற்கிறதுலாம் கொஞ்சம் கம்மின்னா பார்த்தா இங்கே ரேட்டு வந்து அதிகம்தான். கொஞ்சம் நல்லா பேர்கேன் பண்ணி வாங்கணும் அப்படின்னா தான் காசெல்லாம் கொஞ்சம் கம்மியாக பார்த்து நம்ம வாங்க முடியும். இதுவே நிறைய பொம்மைகள்லாம் இருக்குது. இதேமாரி கடைகள் பற்றி நான் கொஞ்சம் வீடியோ எடுத்துருக்கேன். நம்மளோட இன்னொரு சேனலான ட்ரீம் ஹவுஸ் விலாக் ஷாப்பிங் சேனலில் வந்து அதை பற்றி செப்பரேட்டாக வீடியோ போகிறேன். இந்தமாரி பொம்மைகள் எங்கே வாங்கலாம், இரும்பு பாத்திரம் எங்கெல்லாம், அதுக்குள்ளே அப்பாவும் பையனுக்கும் நல்லா வந்து வாசனை வந்துட்டு பஜ்ஜி வாங்கி சாப்பிட்லான்ட்டு அவங்க சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் கிளம்பி போகலாம் அப்படின்ட்டு. இப்போ இந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு டெம்பிள் மேலே. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹரித்ராம் டெம்பிள். அது இந்த கோயில்
இங்கே நிறைய அந்த பார்த்திங்கன்னா இந்த முடிக்கயிறு அப்புறமாக்கி இந்த ட்ரெஸ்ஸஸ் அது மாதிரிலாம் நிறைய வச்சுருப்பாங்க இங்கேயும். நாங்கள் போகும்போது ஏதோ விசேஷம் போலக்க நல்லா வந்து டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. வாழை இலைலாம் கட்டியிருந்தாங்க, வாழை மரம் கட்டியிருந்தாங்க. டிக்கெட் வந்து அங்கே என்ட்ரன்ஸில் நம்ம வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். முன்னாடியும் பார்த்திங்கன்னா இந்தமாரி அலங்காரம் அப்படியே சுற்றி உள்ளாரலாம். இந்த சாமி எப்படி இருப்பாங்க பார்க்கறதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, கிருஷ்ணர் வந்து வெங்கடாஜலபதி மாதிரி நாமம் போட்ட மாதிரி கையில் ஃப்ளூட்டு வச்சுருக்க மாதிரி சாமி இருப்பாங்க. உள்ளார வீடியோ எடுக்கலாமா என்னன்னு எனக்கு தெரியாதனால நான் எதுவும் எடுக்கலை. இது அப்படியே சுற்றி அப்படியே நம்ம வெளியில் வரணும். சின்ன டெம்பிள் தான், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அப்பாவும் பையனும் வந்து உட்காந்தாச்சு, நீ போய் வீடியோலாம் எடுத்துகிட்டு வா அப்படின்ட்டு. அப்படியே சுற்றி காட்டுறேன் அவங்களுக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. இந்த சைடை நம்ம வெளியில் வந்துடணும் அந்த கோயிலேருந்து. அங்கங்கே அந்த மயில் தொகை மாரிலாம் வச்சுக்கிட்டு அப்புறம் கயிறுலாம் கட்டி விட்டாங்க. பணம் கொடுத்தோம் அப்படின்னா முடிக்கயிறு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கயிறு வந்து நமக்கு கையில் கட்டி விடுறாங்க. இந்த மாதிரி டெம்பிள்லாம் போய் சற்று நேரம் உட்காந்து அமைதியாக அப்படியே தியானம் பண்ணுற மாரி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மனசுக்கு அப்படின்ட்டு. ரொம்ப நிறைய பேர்லாம் வந்து நாங்கள் போகும்போதெல்லாம் திருமலை திருப்பதிக்கு கொடுக்கல. முன்னாடி 2-3 மாதம் முன்னாடியே வந்து நம்ம அந்த மாதிரி டிக்கெட்லாம் வாங்கி, இப்போ வந்து தர்ஷன் டிக்கெட் வச்சுருந்தா மட்டும்தான் நமக்கு வந்து பிளேசஸ் அதுமாரி அந்த இது கொடுக்குறாங்க நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கு, இல்லைன்னா அது தரது இல்லை. இந்தமாரி அனிமல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னாப்புல. அதனால முன்னாடியே நாங்கள் புக் பண்ணனால அந்த நேரத்துக்கு நாங்கள் போனோம். போகும்போது ஆதார் கார்டு, அப்போ இந்த கோவிட் டெஸ்ட்டு, அப்புறம் நீங்கள் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கீங்க அப்படின்னா அதோடது அதெல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஜெராக்ஸ் காப்பியும் வச்சுக்கோங்க. அங்கே போய் அங்கே இங்கேயும் தேவையில்லை. ஏன்னா லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். நிறைய கொஞ்சம் பேர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் எப்படி இந்த ஸ்டே பண்ணீங்க அப்படின்னு. நான் உங்களுக்கே தெரியும், லேக்ஸ் கணக்கில் டொனேஷன்லாம் பண்ணாங்கன்னா அவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஒரு ஹால் கொடுப்பாங்க. டொனேட் பண்ணி அந்த இதெல்லாம் கொடுக்குற மாதிரி உள்ளது கொடுப்பாங்க. எங்களுக்கு இந்த வாட்டி பார்த்திங்கன்னா இந்த பிளேசஸ் எங்களுக்கு கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி தான் தவிர சில பேர்லாம் பார்த்திங்கன்னா இந்த போலீஸ் குவார்ட்டர்ஸ் மேலே அவங்களாம் முன்னாடி வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஸ்கீம் போட்டு அவங்களாம் வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்குலாம் திருமலை திருப்பதியில் இருக்குது. அப்புறம் ப்ரைவேட் ஹோட்டல்லாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விலைகள் வந்து பெர் டே ஒரு நாளைக்கு தங்குறதே பார்த்திங்கன்னா 3,000 to 6,000 ஆகுது. அது மாதிரி நிறைய இருக்குது அங்கே. நீங்கள் சர்ச் பண்ணாலே தெரியும். இதெல்லாம் டைரெக்டாக போய் தான் நீங்கள் அந்த ப்ரைவேட்டெல்லாம் நீங்கள் போய் புக் பண்ண முடியும். ஏன்னா அவங்க முன்கூட்டியே மற்ற நம்ம ஊர்லலாம் நம்ம புக் பண்ணிட்டு போகிற மாதிரிலாம் கிடையாதுங்க. இது வந்து அன்னப்பிரசாதம். அங்கெல்லாம் நாங்கள் டெம்பிள்லாம் சாமிலாம் கும்பிட்டாச்சு. ஏன்னா நாங்கள் மத்தியானத்துக்கு மேலே தான் எங்களுக்கு டைமிங்ஸ் கொடுத்ததுனால நம்ம போய் சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. எப்பயுமே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேளை வந்து அன்னப்பிரசாத சென்டருக்கு வந்து சாப்பிட்டுட்டு அதை டொனேட் பண்ணிவிட்டு வருவோம். இன்றைக்கும் அதுக்கு தான் உள்ளார போகும்போது நம்ம செப்பல்லாம் அவுத்து வச்சுட்டு தான் போனோம். இது அந்த லைன். இந்த லைன் நிறைய சின்ன சின்ன கடைகள், பஜ்ஜி சொஜ்ஜி மெடிக்கல் ஷாப் அப்படின்னு நிறைய இருக்கும். இல்லை கேலண்டர்லாம் கூட சேல்ஸ் பண்ணுறாங்க. அதை பற்றிலாம் இப்போ நான் அப்படியே பார்த்துட்டே வரலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செப்பல் போடாமல் தான் போகணும். நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்கப்பா, அதனால நமக்கு பிரச்சனை இல்லை. எங்கேயும் போட்டிருக்காங்க பாருங்கள். இது கொஞ்சம் ஷார்ட்கட்டாக அப்படியே நம்ம இந்த டெம்பிள்குள்ளே போகலாம். அப்படியே நம்ம சாப்பிட்டு முடித்த உடனே கோயிலுக்கு தரிசனம் பார்க்குறதுக்கும் நம்ம போகலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம டிக்கெட் வந்து சில பேருக்கு வந்து முதலெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட்லாம் இருக்கும். நம்ம வந்து டிக்கெட் புக் பண்ணால் நாங்கள் 300 நினைக்கிறேன்ப்பா. அந்த மாதிரி டிக்கெட்டோட அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ஒரு டைமிங்ஸும் கொடுத்துருவாங்க. அங்கங்கே நீங்கள் ஸ்டே பண்ண நம்ம இது பண்ண வேணாம். அது வரைக்கும் நம்ம ஃப்ரீயாக நம்ம அந்த டைமுக்கு முன்னாடி போய் நம்ம அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரீயாக போகிறவங்க முன்னாடியே போய் நிறைய க்யூவில் நின்று போகணும் அப்படிங்கிறது இருக்குது. எல்லாருக்கும் வந்து லட்டு வந்து ஃப்ரீ. நம்ம லட்டு டிக்கெட்டும் வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். இப்போ தர்சனுக்குள்ளே நம்ம சாப்பிட்றதுக்கு வந்திருக்கோம். இப்போ நல்லா பெரிய ஹாலாக இருக்கும். டொனேஷன் ஏதாவது கொடுக்குறதுனா அதுவும் நம்ம கொடுத்துக்கலாம். இங்கே வந்து என்ன சாப்பாடு கொடுப்பாங்கன்னா சாதத்துக்கு வந்து சாம்பார் தராங்க, ரசம், மோர், அந்தமாரி தொட்டுக்கைகள் வந்து கொஞ்சம் கம்மியாக கூட்டு மாரி எதாவது கொடுப்பாங்க. ஏன்னா இத்தனை பேருக்கு சாப்பாடு போடணும்ல, காலையில் ஆரம்பித்து அவ்வளோ பேருக்கு சாப்பாடு போடணுனால இதை மாதிரி அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. இது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பெயிண்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கடைசிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் இருக்கும். சூப்பராக இருக்கும். மேலேயும் ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேயும் நம்ம பார்க்கலாம். சாப்பாடெலாம் போடுற இடத்துல வந்து ஏனோ தானோன்னு எல்லாமே நல்லா க்ளீனாக போடுறாங்க. அதாவது சாதாரண மக்களோட சரி கொஞ்சம் வசதி படைத்தவர்களுக்கு எல்லாரும் இங்கே சமந்தான். கோயில்னு எடுத்துக்கிட்டால் எல்லாரும் சமந்தான். அந்த அளவுக்கு இங்கே ட்ரீட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஊறுகாய் இருக்குது. அப்புறம் இதுமாரி ஒரு வறுவல், அப்புறம் சக்கரை பொங்கல் வச்சுருந்தாங்க அன்றைக்கி நாங்கள் போகும்போது.
இந்தமாரி எல்லாருக்கும் இந்த பார்த்திங்கன்னா இந்த சைட்லேருந்து அந்த சைடு வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் இந்தமாரி தான் இலையில வாழை இலையில போட்டு சாப்பாடு வச்சு அப்படியே போட்டு வச்சுட்டே போவாங்க. அதுக்கப்புறம் தான் சாதம் சாம்பார்லாம் ஊற்றுறாங்க. நான் எப்பயுமே ரைஸை கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துப்பேன். அதனால் அந்த அளவுக்கு சாதம் சாம்பார் ரசம் வரைக்கும் போகாது. சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கேலண்டர்லாம் எப்பயும் விழும். இந்த நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கேலண்டர் வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. டைரி இந்தமாரி உள்ளதெல்லாம் கிடைக்கும். அதாவது சாமி படங்கள்லாம் போட்ட மாதிரி இருக்கும். இந்த வாட்டி நாங்கள் இந்த டைமில் போனோம்னா எங்களுக்கு கேலண்டர் கிடச்சிது. சில வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு கேலண்டர் கிடைக்கும். சில வருஷம் கேலண்டர் கிடைக்கும். நமக்கு அந்த தகுந்த மாதிரி ப்ரோக்ராம் தகுந்த மாதிரி இந்தமாரி ₹20 20 ருபீஸ் 15 ருபீஸுக்கு 75 ருபீஸ்க்குலாம் கிடைக்கிது. இவங்க வந்து ஹஸ்பண்ட் வந்து அவங்களுக்கு ஒரு டைரி வாங்கிட்டாங்க. பத்தியா நான் வாங்கிட்டேன் அப்படின்ட்டு. நானும் ஒரு டைரி வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் ஒரு கேலண்டர் இந்த மாதிரி ரோலர் வாங்கினேன். எல்லாமே 150 அந்த ரேட்டில் இருக்க அந்த மாதிரி கேலண்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுமாரி உள்ளது. அப்புறம் இந்தமாரி ஒரு டைரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோக்ராம் எதாவது நம்ம எழுதி வச்சுக்கலாம் இந்த வருஷத்துக்கு உள்ளது அப்படின்ட்டு. அது முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி வந்து சாயந்தரம் நைட்டு தான் வந்திருக்கோம்ப்பா இந்த இடத்துக்கு. இது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் காம்ப்ளெக்ஸ் ஒன்று காட்டினேன். இந்த இடத்துல நிறைய ஷாப்பிங் இருக்கும். இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியன் காஃபி இருக்கும் ஹவுஸு. நல்லா தெம்பாக நீங்கள் ஒரு காஃபி சாப்பிட்டு வந்து அழகாக பர்ச்சேஸ் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போடும்போது நிறைய கடைகள் இருந்து இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் கடைகள் போட்டிருந்தாங்க. அதுக்குள்ளே அப்பாவும் பையனும் நல்லா சுட சுட பொரி சுண்டெல்லாம் போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இங்கே வந்து வெயிட் பண்ணி எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. எல்லாம் ரொம்ப ஹைஜீனிக்கான அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. பட்டு டூருக்கு வரும்போது இப்படிலாம் இருப்பாங்க. அவங்க பேபிஸ் எல்லாம் 2ம் பேபி தான் அது. இங்கே பார்த்திங்கன்னா கீழேலாம் வந்து அந்த கடை அப்புறம் பிராஸ் நிறைய ஜாமான் இந்தமாரிலாம் பித்தளை ஜாமான் அந்த மாதிரி இந்த சாம்பிராணி போடுறது அந்த மாதிரி பொருளாக இருக்கும். சில பேர் வந்து கோயிலுக்கு போய் இந்தமாரிலாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சா லக்குன்னு சொல்லிட்டு கூட வாங்குவாங்க. ஆனால் விலைகள்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாரி எல்லாம் வந்து டபுள் அமௌண்ட்டில் இருக்குது. எல்லா விதமான கடைகளும் வந்து நீங்கள் வந்து திருமலை திருப்பதியில் பார்க்கலாம். ஒரே ஒரு கடையை தவிர அதாவது செப்பல் மட்டும் கிடைக்காது. அதனால 1க்கு 2 செப்பல் மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இதை பற்றி தனியாக ஏற்கனவே நான் வீடியோ போட்டாச்சு. இப்போ எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் இன்னும் கொஞ்சம் வந்து சாப்பிட போகலாம். ஷாப்பிங்லாம் முடிச்சாச்சு. எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷாப்புக்கு வரலான்னு சொல்லிட்டு இந்த ஷாப்பில் இந்த ரெஸ்டாரண்ட் வரலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இது வந்து சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விலைகள் அதிகம். மற்ற இதில் கம்பேர் பண்ணும்போது விலைகள் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. இது வந்து எங்களோட ரூமுக்கு முன்னாடியே இந்த மாதிரி டெய்லி இந்த மாதிரி கேட்லாக்ஸ் இருந்ததை பார்த்துட்டு தான் நாங்கள் வந்தோம். அந்த பேப்பரை பார்த்துட்டு தான் வந்திருந்தோம் நாங்கள். அது பக்கத்துலேயே ஜெராக்ஸ் கடையெல்லாம் இருக்குது. ஸோ ஆதார் கார்டெலாம் நாங்கள் ஜெராக்ஸ் எடுத்தனால தேவைப்படாது. பட் வேணுங்கிறவங்க வந்து எடுத்துக்கலாம். லைட்டாக மழை பெஞ்சிருக்கு. நாங்கள் அதுக்குள்ளே இந்த டெம்பிள் விசிட்டிங் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு தான் வந்திருக்கோம் நாங்கள். சன்னிதானம் ரெஸ்டாரண்ட்டுன்னு இது தான். சாப்பாடு இது வந்து பார்த்திங்கன்னா குவான்டிட்டி கொஞ்சம் கம்மி தான். ஆனால் விலைகள் அதிகம். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அது வந்து நம்ம சும்மா சொல்லக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே பார்த்து பார்த்திங்கன்னா மார்னிங் அப்படியே நாங்கள் கொஞ்சம் அப்படியே வெளியில் வந்து அப்படியே ரிலாக்ஸாக பார்த்துட்டு அப்படியே எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு கிளம்பியிருக்கோம் நாங்கள். அங்கங்கே நல்லா கார்டனிங் போட்டு நல்லா சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுதான் எல்லாத்தபடியும் பெருசு. இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டே பண்ணியிருக்கல அந்த அதுலேருந்து பார்த்து உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன் நான். விண்டோ மூலமாக நல்ல ஒரு வியூக்கு தெரியுது. நல்லா சூப்பராக இருக்குது. காலைல பார்க்குறது நல்லா இந்த நேச்சுராக பார்க்குறதுக்கு. நேற்று நாங்கள் டெம்பிள் வந்து உள்ளார போகலை. எங்களுக்கு இன்றைக்கி தான் டைம் கொடுத்துருக்காங்க. நேற்று வெளியில் மட்டும் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்தோம் அவ்வளோதான். இன்றைக்கி மத்தியானம் தான் கொடுத்தாங்க. நான் நேற்று மத்தியானம் நினச்சேன். இல்லை இன்றைக்கி மத்தியானம் தான் கொடுத்தாங்க. ஏன்னா தர்ஷன் முடிச்சுட்டு நாங்கள் அப்புறம் ஊருக்கு கிளம்பலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். இது வந்து 2 டேஸ் மட்டும் தான் நம்மளை அலோவ் பண்ணுறாங்க. அதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணால் அதுக்கு ஏதோ ஒரு இது இருக்குது, ரூல்ஸ் இருக்குது. அது என்னன்னு எனக்கு தெரியல. நாங்கள் இது ஒரு நாள் முடித்தா போதும்ன்ட்டு அந்த சன்னிதானம் ரெஸ்டாரண்ட் உங்களுக்கு காட்டியிருந்தேன் இல்லையா, அதோட கிளிப்பிங்ஸ் ஒன்று வந்து இதில் ஆட் பண்ணுறேன். என்னென்ன சாப்பாடெலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு இந்த இதில் போட்டிருந்தாங்க. அதுதான் இப்போ உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். ஆர்டர் பேஸ்லேயும் உங்களுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியும் கொடுத்துருந்தாங்க. பட்டு சாப்பாடு வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி நேராக போய் சாப்பிட்டுக்கலாம். அப்படியே சாப்பிட்டு அப்படியே வெளில சுற்றலாம் அப்படின்ட்டு. இது வந்து எங்கள் டோரில் வந்து மாட்டி வச்சுருந்தாங்க இந்த ப்ரூசரை. என்னென்னலாம் வேணுமோன்னு அப்படியே இது வந்து எதுக்கு ஷேர் பண்ணால் சில பேர் வெளியில் போய் சாப்பிட முடியாது, ரொம்ப டயர்டாக இருக்குது,
அப்படிங்கிறவங்க வந்து அப்படி ஆர்டர் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு ஐடியாவுக்கு தான் நான் கொடுத்துருக்கேன், நான் காட்டிகிட்ருக்கேன் உங்களுக்கு. ஏன்னா ஒரு டூர் போகிறோன்னா எல்லாமே கலந்த மாதிரி தான் இருக்கும். ப்ரைஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அதில் வந்து இன்னும் பெருசாக மென்ஷன் பண்ணல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரைஸஸ் கொஞ்சம் அதிகம்தான் இதில். எல்லாமே வெஜிடேரியன் தான், நான்வெஜ் எல்லாம் கிடையாது. போன வாட்டி போட்ட ஒரு வீட்டில் கூட கேட்டிருந்தாங்க, இங்கே இதெல்லாம் கிடைக்குமானா அதெல்லாம் கிடைக்காது, ஒன்லி வெஜிடேரியன் மட்டும் தான் கிடைக்கும். ஏன்னா இந்த குழந்தைங்க சில குழந்தைங்கலாம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்லாம் சொல்லி அவங்களுக்கு என்ன கொடுக்கலான்னா இந்த காலிஃப்ளவர்லாம் 65 அந்த மாதிரிலாம் கூட கிடைக்கிதுங்க. ப்ளஸ் நூடுல்ஸ் அந்த டைப்பெல்லாம் வந்து கிடைக்கிது உங்களுக்கு. இதுதான் அவங்களோட ஃபோன் நம்பரும் இது. இப்போ அப்படியே கிளம்பி இன்றைக்கி வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் கிளம்பி அந்த கோயிலை தரிசனம் முடிச்சுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா திருப்பதியில் வந்து கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ண டிமார்ட்லாம் திருப்பதியில் இருக்குது, அதெல்லாம் முடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா போட்டு வச்சுருக்கோம். அப்படியே நான் போகும்போது பார்த்திங்கன்னா இந்த யானையை எடுத்துகிட்டு ஈர்த்துக்கிட்டு அப்படியே போகிறாப்புல. அதுவே பாருங்கள் நடக்க முடியாமல் நடந்து போயிட்டுருக்குது. அப்புறம் இந்த ஷாப்பில் சாப்பிட்லாம் இந்த ரெஸ்டாரண்ட்டில் அப்படின்ட்டு பக்கத்தில் கடைகள்லாம் போட்டு வச்சுருக்காங்க. சாவி தாமா ஏதோ எடுக்கணும்னு சொல்லியிருக்கு வர்ஷன். இன்னும் அந்த யானை அப்படியே போயிட்டு தான் இருக்காங்க. யானையெல்லாம் பார்க்கலாம் ரொம்ப லக்கு அப்படிங்குவாங்க. நாங்கள் என்ன ஆர்டர் போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா பூரிக்கிழங்கு வாங்கிக்கலான்ட்டு அப்புறம் வடை வாங்கியிருந்தோம். அப்புறம் என்னோடய ஹஸ்பண்டும் பையனும் பார்த்திங்கன்னா தோசை வாங்கிக்கிட்டாங்க. தோசை இட்லிலாம் நம்ம வீட்டிலே செய்கிறோம், சரி நம்ம பூரி வாங்கிக்கலாம்னு சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ அடுத்த பிளான் வந்து அப்படியே கோயிலுக்கு அப்படியே போகலாம் அப்படின்னு. வர்ஷன் வந்து பெல்ட்டை விட்டுட்டு வந்து மிஸ் பண்ணிவிட்டு வீட்டிலே விட்டுட்டு வந்தாச்சு. அதனால் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிவிட்டு அதோட பெல்ட்டெல்லாம் வாங்க போகலாம். இன்னும் கொஞ்சம் குட்டி மினி ஷாப்பிங் வந்து காலையில் ஒன்று போட்டோம். அதோட மத்தியானம் அப்படியே எங்களுக்கு டைமிங் கொடுத்தோன்னா அப்படியே சாமிலாம் தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. இந்த சைடு போகணும் அந்த சைடு போகணும்னு சொல்கிறதுனால அந்த ஏற்கனவே நான் சொன்ன மாரி அப்பாவும் பையனை மாற்றி மாற்றி ஓட்டிக்கிட்டாங்க. நான் ஜாலியாக ஜம்முன்னு பின்னாடி உட்காந்துருந்தேன். இப்போல்லாம் நான் வர்ஷனை முன்னாடி உட்கார வச்சுருக்கேன், அதை பாதி பாதியாக நீங்களே பார்த்துட்டு வாங்க அப்படின்ட்டு. நானும் என் பொண்ணும் பின்னாடி உட்காந்துருப்போம். லாஸ்ட் இயர் வந்து அவங்க என்னோட ஜாயின் பண்ணாங்க, இந்த வருஷம் அவங்க ஊரில் இருக்காங்க. சின்ன ஒரு ஊர் தான், அழகாக நீட்டாக அப்படியே வளைச்சி அப்படியெல்லாம் அவங்க போட்டிருக்காங்க. ஆனால் முக்கியமாக இந்த போர்ட்லாம் எழுதி வச்சுருக்காங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இங்கே வந்து கார் பார்க்கிங்க்கே தனியாக இடம் இருக்குதுப்பா. இந்த கோயிலுக்கு முன்னாடியே நம்ம வந்து இந்தமாரி பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் கோயிலை சுற்றி பார்த்துட்டு வரலாம். அதேமாரி பார்த்திங்கன்னா ஷாப்பிங் பண்ணுறதும் பண்ணால் கொஞ்சம் சேஃப்டியாக நம்ம இங்கே விட்டுட்டு போகலாம். அங்கங்கே ரெஸ்ட் ரூம் இருக்கும். முக்கியமாக சொல்லணும்னா இந்த சின்ன பசங்க வச்சுருக்காங்க, கொஞ்சம் வயசானவங்க, சில பேருக்கு பார்த்திங்கன்னா அப்பப்போ வந்து இந்த வயிற்றுப்போக்கு அந்த மாதிரி ட்ராவல் ஒத்துக்காதவங்களுக்கு சொல்லலாம். அப்போ இந்த வாட்டி நான் வந்து இந்த பஸ்ஸை பார்த்துட்டு அந்த பஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம எப்போ தான் ட்ராவல் பண்ணி நம்ம காரில் போனாலும் அந்த பஸ்ஸில் ஏறிட்டு நல்லா சுற்றிட்டு வரணும் ரொம்ப ஆசைப்படுவேன். அந்த மாதிரி போன வருஷத்துக்கு வருஷம்லாம் சுத்தம், போன வருஷம் கூட போகல. இப்போ இந்த கோவிட்டுங்கிறனால அதில் ஏற வேணாம் அப்படின்னு எங்கள் வீட்டில் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் அந்த ரதம் மாதிரி இருக்கிற அந்த பஸ்ஸை நான் மிஸ் பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்கும், அது போகிறது ஜாலியாக இருக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் என்னோடய பேபி முன்னாடி நடந்து போயிட்டுருக்குது. அது நிறைய கோயிலுக்கு போகலாம், அது போகலாம் இது போகலாம்னு ஐடியா பண்ணேன். ஆனால் ஒரு 2 வருஷமாக பார்த்தீங்க அப்படின்னா கோவிடில் நல்லா மாற்றனால வெளியிலே போக முடியல. இருந்தாலும் நான் என்ன எப்போ போகிறேனோ அதெல்லாம் வீடியோ எடுத்து அப்படியே போகிறேன், சும்மா உங்களுக்கு அப்படியே ஒரு டைம் பாஸாக பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எங்கே கிளம்புனாலும் பிஸ்னஸ்ஸு தான், அதனால் அவங்க பேசிக்கிட்டே தான் போயிட்டுருப்பாங்க, அதோடு எங்கேயும் பார்த்துட்டே இருப்பாங்க. அதனால் என் பையன் மட்டும் அப்படியே நான் வீடியோ எடுக்கும்போது திரும்பி திரும்பி பார்த்துக்காமல் மிஸ் ஆகாமல் இருக்கா வருதா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த யூடியூப் நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கு பார்த்திங்கன்னா 100% காரணம் வந்து வர்ஷன் தான். ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு யாருன்னு தெரியல, என்னோடய பையன் அது. அப்படியே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நிறைய கடைகள் இருக்குங்க. அப்போ அப்படியே சூப்பராக நல்லா நிறைய கடைகள்லாம் இருக்குது. எனக்கு அந்த கடைகள்லாம் பார்க்க ரொம்ப பிடிக்கும். வாங்குறோமோ இல்லையோ அப்படியே அந்த விண்டோ ஷாப்பிங் சொல்லுவாங்களா அந்த மாதிரி பார்த்துட்டே வருவேன். அதில் வித்தியாசமாக இருக்கும் சில ஜாமான்லாம். அப்படி ரேராக இருக்கிற கலெக்ஷனாக இருந்தால் கொஞ்சம் வீடியோ ஷூட் பண்ணி உங்களுக்குலாம் அப்படியே ஷேர் பண்ணுறது உண்டு. இப்போ கோயிலுக்கு இந்த பக்கமாகவும் நம்ம போகலாம். அந்த பில்டிங் காம்ப்ளெக்ஸ் நேற்று காட்டினேன் இல்லையா, அது இந்த பக்கமாக போகலாம். அப்படியே போயிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இது நைட்டு காட்டினேன், இப்போ டேயில் காட்டுறேன். இப்போ வருஷனுக்கு வந்து பெல்ட் எங்கே விற்கும் அப்படின்னு எங்களுக்கு ஐடியா நிறைய ஹேண்ட்பேக்ஸு, கிளச்சஸ்ஸு, வாட்சஸ் அதுமாரி தான் பார்த்தோம். ஆனால் எங்கேயோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியும் பெல்ட்டு வாங்காமல் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே தேடி பார்ப்போன்ட்டு இங்கே நிறைய பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகள், சாப்பாட்டு கடைகள்லாம் கூட இருக்குது உங்களுக்கு.
மசாலா பால்லாம் வாங்கி குடிப்பாங்க இங்கே வாங்கி. அடுத்து பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாரி குட்டி குட்டி கிளச்சஸ் அதோடு சேர்த்து இந்த மாதிரி பெல்ட்டெல்லாம் இருக்கு. பட் இந்த பெல்ட்டில் வந்து அது ஏதோ கேட்டுது, அந்த இது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. அப்படியே காட்டுவோம் நம்ம அப்படியே மேலெல்லாம் என்ன இருக்குது. இப்படிலாம் நம்ம ஜாமான் வீட்டில் வாங்குறாங்கன்னு வச்சுங்க, நம்ம சும்மா அப்படியே பார்ப்போம்ல, அந்த மாதிரி தான் நான் பார்க்குறது. உங்களுக்கும் அப்படியே வீடியோ எடுத்திருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 150 அந்த மாதிரி ரேட்டில் சொல்கிறாங்க. ரேட்லாம் பார்த்தீங்கன்னா விலைகள் வந்து அதிகமாக தான் இருக்கும். நம்ம பேசி சாமர்த்தியமாக வாங்குறது தான் ரொம்ப முக்கியம். நிறைய வாட்சஸ்லாம் இருக்குது. சின்ன பிள்ளைலாம் இந்தமாரி வாட்சஸ் பார்த்தா ரொம்ப ஆசையாக இருக்கும். பட் நம்ம இப்போ ரொம்பலாம் வாட்சஸ் அந்தளவுக்கு நான் எடுத்து கட்டுறது கிடையாது. இந்தமாரி டைப்பில் வந்து அது பெருசாக இருக்குது, ஷார்ட்டாக இருக்கா அப்படிலாம் கேட்டது. ஸோ அதுக்கு செட் ஆகலை இந்த இடத்துல. அதனால் வேறு கடைகள் தான் போய் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்கோம். இன்னும் ஒரு இது இருக்குது, நீங்கள் வேணால் அதையும் பாருங்கள் அப்படின்னாரு அவர். ஆனால் அதை எடுத்து கொடுத்துட்ருக்கா. அப்படி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பர்ஸ் எல்லாம் இருக்குது. பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தது. அதுக்குள்ளே வேறு இருக்குது, இந்த பாருங்கள் இது கொஞ்சம் சின்னதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் எல்லாம் கொஞ்சம் இது வந்து 300 ருபீஸ் அப்படிலாம் போட்டிருந்தது. 150லேருந்து இருக்குது. அது வந்து கம்பெனியாக இருந்தால் வந்து 300 இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து 150 ரேட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பூவு அந்த மாதிரிலாம் அந்த இதெல்லாம் தொங்க விடுற மாதிரி சாமி அலமாரியிலலாம் தொங்க விடுற மாதிரி சிலைகள் எல்லாம் அப்படி நிறையா இருக்குது. இங்கே நிறைய பார்த்திங்கன்னா ஹேண்ட்பேக் தான் எக்கச்சக்கமாக இருக்குது. ஹேண்ட்பேக், அப்புறம் இந்த ப்ராஸு, கோலம் மாவுகள் அது மாதிரிலாம் இருக்குது. நான் சொன்ன மாதிரி இது வந்து பிராண்டட் லெதர்னு சொல்லிட்டு 300 ருபீஸ்ன்னு சொன்னதில் அதில் ஒன்று பார்த்து வாங்கலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். அந்த பிளாக் கலர் மாரி வாங்கலாமா இல்லை இந்த மாதிரி ப்ரௌன் வாங்கலாமான்னு, இது எப்படி இருக்குன்னு அப்படின்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். கடைசியாக வந்து அப்பா பையனும் 2 பேரும் ஃபைனல் பண்ணிட்டாங்க. அப்புறம் பக்கத்தில் விளையாட்டு ஜாமான் நிறையா இருக்குது. நான் ஒன்று இதை மாதிரி வாங்கினேன். இது வந்து என்னோடய ஹஸ்பண்டோடது. நான் ப்ளூ வாங்கலான்னு பார்த்தேன். அப்புறம் என் பையன் சொன்னால் ப்ளூவோட பிளாக் தான் நல்லா இருக்குது, அது வாங்கினேன். இது எங்கள் ஆஃபீஸில் வச்சுட்டு ஏதாவது கணக்கெல்லாம் போடுறதுக்காக எங்கள் ஹஸ்பண்ட் வந்து நாங்கள் தான் முதல்ல வாங்கிட்டு இருந்தோம். நாங்கள் ஏதாவது ஒன்று வாங்க போயிட்டோம்னு வச்சுக்கலாம், உடனே வந்துடுவாங்க அவங்களும் ஏதாவது வாங்குறதுக்குன்னு. அப்புறம் இந்த மாதிரி நிறைய பொம்மையெல்லாம் இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. விளையாட்டு ஜாமெல்லாம் ட்ரம் அடிக்கிற மாரி, அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. கார்லாம் கூட நிறையா இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் நாங்கள் இப்போ கோயிலுக்கு வந்துட்டோம்ப்பா. அப்படி இப்படின்னு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கோயிலுக்கு வந்துடலாம் அப்படின்னு. அது வந்து வெர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா யாரை பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமான்னு கேட்டால் எனக்கு 2 பேருமே தான் பிடிக்கும் அப்படிங்கும். என்ன மாதிரி நானும் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மான்னு கேட்டாங்க. நாங்கள் 2 பேரையும் தான் பிடிக்கும்னு. அதுமாரி அவங்க டேடியோட நல்லா அரட்டை அடிச்சுட்டு போயிட்டு வர்றது அதுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அதாவது தோலுக்கு மேலே வளர்ந்துட்டா தோலம் இல்லையா, அந்த மாதிரி தான் என் ஹஸ்பண்டும் இருப்பாங்க. 2 சிவில் இன்ஜினியரு. அங்கே பார்த்திங்கன்னா கோயிலோட கோபுரம் வந்து தெரியுது. சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. நல்லா கிளைமேட் அப்படி இருட்டி இருந்தது. மழை பெய்யாமல் இருந்தால் சரிதான் அப்படின்னு. இருந்தாலும் அங்கே கொடையெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு தான் போகணும். ஏன்னா நம்ம கிளைமேட்டை வந்து நம்ப முடியாது. இந்த டிவியில் போடுவாங்களா, இந்த டிடியில் போடுவாங்களா, அந்த அந்த பாட்டு பாடுற மாதிரி கச்சேரி பண்ணுற அந்த இடம் இது. இன்றைக்கும் டெக்கரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க. எங்களுக்கு டைமிங் கொடுக்குற வரைக்கும் சரி கொஞ்சம் நேரம் நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அப்புறம் போகலாம் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்திருக்கோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இங்கே பப்ளிக் பாத்ரூம் எல்லாம் இருக்குல்ல, அங்கே குளிச்சுட்டு இங்கே தூங்கிட்டு அப்படியே கோயில் போயிடுறாங்க. அவங்களுக்கு தர்ஷன் இந்த ஃப்ரீ டிக்கெட்டுன்னு நினைக்கிறவங்களுக்கு அது மாதிரி இருக்கவங்களும் இங்கே ஸ்டே பண்ணிக்கிறாங்க. எல்லாமே பிளாங்கெட்டு அது எல்லாமே. அப்புறம் நடந்து வருவாங்கள்ல, அவங்க கூட இங்கே இருக்காங்கப்பா. அதுக்கப்புறம் இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல நிறைய க்ரௌடு கிடையாது. ஆனால் 2 வருஷமாக பார்த்திங்கன்னா தர்ஷன் வந்து நல்லா நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எப்படி தர்ஷன் பண்ணோம் அந்த மாதிரி நல்லா நிறுத்தி நிதானமாக சாமியை கும்புற அளவுக்கு இருந்தது. ரொம்ப டைமிங் கொடுத்துட்டாங்க. இந்த டைமில் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஒரே தெரியாப்பெல்லாம் ஜேன்னு விடுவாங்க. அப்புறம் அந்த தங்க கோபுரம் இருக்கும்ல, அதை காட்டுறவங்களுக்கு. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இப்படியெல்லாம் சுற்றிலாம் போகல. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏஜ் ஆனதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா இந்தமாரி காம்பவுண்ட் வால். அதுக்கு முன்னாடிலாம் எனக்கு முன்னாடி எங்கள் அப்பாலாம் பார்த்தா சாமியெல்லாம் டைரெக்டாக அப்படி கோபுரத்துலேருந்து அப்படியே போய் சாமி கும்பிட்ற மாதிரிலாம் பார்த்துருக்காங்க அப்படின்னாங்க. நம்ம சின்ன பிள்ளைலாம் வெயிட் பண்ணும்போது ராமாயண கதை போடுவாங்க, உட்காந்து அந்த கேட்டாக போட்டு அந்த கேட்டை தவிர மற்றபடி நல்லா பிடிக்கும் எனக்கு இந்த கோயிலை. அந்த கேட்டில் வெயிட் பண்ணி போகிறது. இப்போ எல்லா கோயிலும் கிட்டத்தட்ட பழனியில் கூட அப்படி தான் வந்துருச்சுன்னு எனக்கு. பழனியில் நல்லா முன்னாடி சின்ன பிள்ளைய ரொம்ப சுற்றி பார்ப்பேன். இப்போ நிறைய பார்த்திங்கன்னா கேட்லாம் போட்டு அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்தமாரி ரவுண்டு ரிங்கு போட்டு அதுலேருந்து போகிற மாதிரிலாம் போட்டிருக்காங்க போல்ருக்கு. அவங்க 2 பேரும் சாமி கும்பிட்டாங்க. நானும் முடிச்சுட்டு இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்து நல்லா பெருக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்த. எல்லோரும் உள்ளார நுழைஞ்சி அந்த இடம் இருக்க பார்த்து சாமிக்கிட்ட அந்த இடத்துக்கிட்ட போய் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி பிடிக்கும், பழனி மலை பிடிக்கும்.
அது மாதிரி நிறைய டெம்பிள்ஸ் பிடிக்கும். ஏன்னா நாங்கள் தாத்தா பாட்டியோட அங்கே தான் இப்போ எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்கள் வெக்கேட் பண்ணிட்டோம். லாட்ஜ் வெக்கேட் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் வந்து திருப்பதிக்கு போயிட்டு டிமார்ட் வந்து ஷாப்பிங் வீடியோ ஷூட் பண்ணோன்னு சொன்னோன்னே என் ஹஸ்பண்ட் வந்து சரி ஓகே ஷூட் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிட்ருக்கு. அதோட அப்படியே கிளம்பி போகிறோம். ஏறுறதுக்கு ஒரு வழினா இறங்குறதுக்கு ஒரு வழி இருக்குது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த நடந்து கூட வருவாங்க. இன்றைக்கி வந்து மழையாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்து தான் நாங்கள் இறங்கணும் அதில் கீழே. நல்ல வேளை நாங்கள் தர்ஷன்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் மழை கொஞ்சம் தூர ஆரம்பிச்சிருக்கு. லட்டுவெல்லாம் வேண்டிய அளவுக்கு லட்டெல்லாம் வாங்கிட்டு ஜாமான்லாம் எடுத்துக்கிட்டு வாங்கிட்டு தான் வந்தேன். ரொம்ப நான் பர்ச்சேஸ் வந்து பண்ணல. ஓரளவுக்கு தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். சரி டிமார்ட்டில் போய் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அந்தளவுக்கு இல்லை. மொத்தம் எங்களுக்கு வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 சேனல் இருக்குது. தமிழ் ட்ராவல் பிரியா ரமேஷ், சண்முகப்பிரியா சேனல் என்னோடய லைஃப் ஸ்டைல் போனோம். என்னென்ன பாத்திரம் ஜாமான் வாங்குற சமையல் பண்ணுறதுலாம் அதில் போகும். ட்ரீம் ஹவுஸ் vlogs ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் பற்றி தான்ப்பா. எங்கே பொருளை எங்கே வாங்கலாம் அப்படிங்கிறத அதுமாரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அதில் கொடுத்துருப்பேன் நான். டிமார்ட் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்குது, பெங்களூரில் இருக்குது, அதுமாரி திருப்பதியில் இருக்குது. திருப்பதியில் போகும்போது நம்ம அப்படியே ப்ரோக்ராம் போட்டுக்கிறது. இப்போ 2-3 வருஷமாக நாங்கள் இப்படி ப்ரோக்ராம் போட்டுக்கிறது. சென்னையில் அந்த அளவுக்கு இல்லை, பெங்களூர்லேயும் நல்லாயிருக்கும். திருப்பதியில் 2 இருக்குது டிமார்ட்டு. டிமார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பொருள்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதாவது மளிகை ஜாமான், அது மாதிரி எல்லா விதமான பொருட்கள், தலானி, உரை, பெட்ஷீட்டு, பெட் ஸ்ப்ரெட்டு, பிலோ கவர்ஸ், அதெல்லாம் இங்கிலீஷும் தமிழும் சொல்லிட்டேன்னா அதுமாரி இன்டீரியர் ஜாமான் எல்லாமே உங்களுக்கு டிமார்ட்டில் விற்கும். உங்களுக்கு அதை தான் உங்களுக்கு காட்டுறேன் நான். போகிற வழியெலாம் இந்த அழகான இயற்கை காட்சிகள் பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்மியாகவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுவும் பச்சை பசேன்னு நல்லா இருக்குது பாருங்கள். இந்த ரோடெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து ஓட்டணும், அதுதான் ரொம்ப முக்கியம் இதில். என் ஹஸ்பண்டுக்கும் சரி என் பையனுக்கும் சரி இந்த மாதிரி செல்ஃப் டிரைவிங் தான் பிடிக்கும். அதனால நாங்கள் டிரைவர் யாரும் வச்சுக்கல. ஸோ உள்ளூர்னால் நான் டிரைவிங் பண்ணிப்பேன். பசங்களை பிக்கப் பண்ணுறோம் அப்படின்னா நான் பண்ணிப்பேன். வெளியூரில் இந்த மாதிரிலாம் நான் போக மாட்டேன். பட் வந்து இவங்க 2 பேருமே மாற்றி மாற்றி ஓட்டுறதுனால நாங்கள் டிரைவர் எதுவும் போட்டுக்கல. ஏன்னா இந்த இடத்துல ஓட்டும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில இடத்துலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கேர்வாக இருக்கும். அந்த இடத்துலாம் பார்த்து ஓட்டணும். பாருங்கள் சின்ன சின்ன லைட்டெல்லாம் போட்டு ரொம்ப நல்லாயிருக்கு கீழே பார்க்குறதுக்கு. அதுமாரி இந்த பழனியில் இந்த விஞ்சில் ஏறும்போது பார்த்தோம்னா சின்ன சின்னதாக அழகாக லைட் எரியும். பார்க்க அதுவும் நல்லாயிருக்கும். இன்னொரு நாளைக்கு எப்போயாவது டைம் கிடைக்கும் போது பழனி மலைக்கு போயிட்டு வரணும். சிதம்பரத்தில் எடுத்த வீடியோ அப்படியே இருக்குது. நான் அதை வேறு எடிட் பண்ணி போடணும். நடுவில் கொஞ்சம் உடம்பு முடியல, அப்புறம் கொஞ்சம் பிஸியாக இருந்துச்சு. அப்புறம் பசங்க காலேஜ் அது இதுன்னு கொஞ்சம் செட்டில்டு ரொம்ப டைட்டாக போனனால இதுவே நான் லேட்டாக தான் போட்டிருக்கேன். அதுக்கு சாரியும் நான் சொல்லிக்கிறேன் நான். அடுத்த இதை நான் டக்குன்னு போட முடியல. ஏன்னா கொஞ்சம் அதிகமாக வெளில போடுறதுங்கிறது கொஞ்சம் ப்ரோக்ராம் கம்மியாக இருக்குது. நான் எக்ஸாம் அது இதுன்னு மாட்டினதுனால பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குல்ல பார்க்க. எங்களை மாரி ஃபேமிலியாக இருக்கிற விளாகர் எடுக்கிறதும் எங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா நாங்கள் போட்ட மாரிலாம் டக்குனா ப்ரோக்ராம் போட முடியாது. எப்படி ஃபேமிலியில் எல்லாருமே செட் ஆகிறாங்களோ அந்த டைமில் தான் வெளியூருக்கு போக முடியும். அது வெளியில் ஊருக்கு போனால் கூட அவங்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. என்னோடய ஹஸ்பண்ட் ஆகட்டும், என்னோடய பையன், என் பொண்ணு ஆகட்டும், இதேமாரி நான் வீடியோலாம் எடுக்கிறேன்னா எனக்கு பிடிச்சிருக்கு, நான் ஷேர் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கு அவங்க சப்போர்ட் இல்லைன்னா இது கூட செய்ய முடியாது. இப்போ டிமார்ட்டுக்கு வந்தாச்சு. 2 டிமார்ட் இருக்குது. நாங்கள் அவுட்டரில் ஒரு டிமார்ட் இருக்குப்பா, அந்த இடத்துக்கு வந்துடுவோம். நல்லா லைட்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பேக்ஸ் எல்லாம் உள்ளார எடுத்துகிட்டு போனால் முதல்ல வெளியிலே வச்சுட்டு நம்ம போகணும். ஒரு பவுச்சஸ் மாரி தான் எடுத்துக்கணும். இந்த மாதிரி அழகான வீடியோஸ்லாம் ட்ரீம் ஹவுஸ் vlog ஷாப்பிங் சேனலில் ஏற்கனவே வீடியோ போஸ்ட் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் ஃப்யூச்சரில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இது மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள்லாம் நான் வந்து அதில் ட்ரீம் ஹவுஸ் vlogsல வந்து இரும்பு பாத்திரம், மண் பாத்திரம், ஹோல்சேல் எங்கே வாங்குறது, ஸ்கல்ப்சர்ஸ் எங்கே வாங்குறதுங்கிற நிறைய டீட்டெயில்ஸ்லாம் வந்து நான் அந்த சேனல்லையும் போட்டுட்ருக்கேன். சண்முகப்பிரியா சேனலில் என்னோடய லைஃப் ஸ்டைல், அதாவது சமையல் செய்கிறது, ஒரு வெளியில் போகிறது அப்படிலாம் கொஞ்சம் கலந்து வரும். இது செப்பரேட்டாகவே நான் ஷாப்பிங் மட்டும் நிறைய வீடியோ போடுங்கன்னு கேட்குறவங்களுக்காகவே நான் ட்ரீம் ஹவுஸ் vlog ஷாப்பிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். பட் நிறைய பேருக்கு அது தெரியல. இன்னொரு சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணது. இது மூலம் அதையும் நான் சொல்லிக்கிறேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த டெம்பிள் டூரை பற்றி மட்டும் போகலாம் அப்படின்னு, இதெல்லாம் என்னென்ன ப்ரைஸுக்கு என்னென்ன எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி நிறைய இன்டீரியர் திங்ஸஸ்லாம் இந்த மாதிரி அழகழகான பொருளாக இருக்குது. இல்லை என்னென்ன பொருள் நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிற வீடியோலாம் நான் ஃப்யூச்சரில் சண்முகப்பிரியா சேனலில் போடுறேன். ஏன்னா நான் என்ன பொருள் வாங்குறேங்கிறது அதில் என்னோடய லைஃப் ஸ்டைலில் போகிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ எல்லாம் பார்க்கணும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆளுங்கிறத ப்ரெஸ் பண்ணால் நம்ம சேனலில் போகிற வீடியோலாம் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம்.